வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி 2.9ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 வண்ண காகிதங்கள் வச்சுருக்காங்க. அது வடிவம் சொல்லிட்டாங்க, சதுர வடிவ வண்ண காகிதங்கள். சதுரம்னா நமக்கு என்ன இருக்கும், 4 பக்கமும் சமமாக இருக்கும், அப்படி தானே? அப்போ இது 10 சென்டிமீட்டர்னா இது 10 சென்டிமீட்டர், சரியா? இப்போது இதோட நம்ம பரப்பளவு எப்படி கணிப்போம்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர், சதுரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சொல்லுவோமா, பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ ஸ்கொயர். அப்போது இந்த 10 சென்டிமீட்டர் வண்ண காகிதத்துக்கு பரப்பளவு என்ன? 10 ஸ்கொயர். இதே 11 சென்டிமீட்டர் வண்ண காகிதம் சொல்லியிருக்காங்க, அதோட பரப்பளவு என்ன வரும்? 11 ஸ்கொயர். அதே மாதிரி 12க்குன்னா என்ன வரும்? 12 ஸ்கொயர். இப்படியே வரும், அப்படியே 24 சென்டிமீட்டர் வரைக்கும் 24 ஸ்கொயர் வரும். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வண்ண காகிதங்கள் இந்த 10 சென்டிமீட்டர்லேருந்து 24 சென்டிமீட்டருக்கு 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் வச்சுருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு என்னது? இதில் 10 சென்டிமீட்டர், அப்போ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர், அப்படியே எத்தனைது? 24 ஸ்கொயர். இது பார்த்திங்கன்னா நமக்கு வர்க்க எண்கள். இப்போ வர்க்க எண்களின் கூடுதல், அப்போ 10லேருந்து 24 வரைக்கும் வர்க்க எண்ணை கூட்டணும். நமக்கு ஃபார்முலா உண்டு. ஃபார்முலா எதிலிருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் அப் டு ப்ளஸ் n ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது, சரியா? என்ன ஃபார்முலா? ஃபார்முலா எழுதுங்க. n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6. இதுதான் வர்க்க எண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா. நமக்கு எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள், 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 10லேருந்து 10 ஸ்கொயர்லேருந்து அப் டு 24 ஸ்கொயர் வரைக்கும். அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல 1 ஸ்கொயர்லேருந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு ப்ளஸ் 24 ஸ்கொயர் இது வரைக்கும் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிக்கிடணும், சரியா? ஏ இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த 10க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 9. அது வரைக்கும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு 10 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் வந்துடும். அதுதான் இங்கே செய்ய போகிறோம். இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு இந்த இது போடுறது கவனமாக போடணும். எது வரைக்கும்? அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முந்தைய நம்பர் வரைக்கும். அப்போ 10க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது? 9. அப்போ ப்ளஸ் 9 ஸ்கொயர். இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சுல? ஏன் இப்படி எழுதியிருக்கோம்? அவங்க 10லேருந்து 24 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலாவில் 1லேருந்து n வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுக்கோம்? 1லேருந்து 24 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு இடையில கொடுத்துருக்குறதான இந்த 10லேருந்து கேட்டிருக்காங்களா, அப்போ நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்? 10லேருந்து 24 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பரோட கூடுதல் கிடச்சிடும். அதனால தான் இந்த ஸ்டெப் எழுதியிருக்கோம், சரியா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா படி n அப்படிங்கிறது இங்கே என்ன வரும்? 24 வரும். 24 இன்ட்டு n ப்ளஸ் 1, அப்போ 24 ப்ளஸ் 1 இன்ட்டு 2n 2 இன்ட்டு 24 இது ரெண்டையும் பெருக்கிட்டு ப்ளஸ் 1 கூட்டணும், சரியா? பை 6 மைனஸ் அதே மாதிரி இதில் என்ன வரும்? 9 தானே கடைசி எண். அப்போ 9 இன்ட்டு n ப்ளஸ் 1 அப்படிங்கிறது என்னது? 9 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 9, சரியா? ப்ளஸ் 1 பை என்னது நமக்கு? 6, சரியா? இப்போ இதை சுருக்கலாமா? 24 இன்ட்டு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதிடலாம். 24 1 நம்ம கூட்டினா நமக்கு என்ன வரும்? 25 அப்படின்னு வரும், சரியா? இன்ட்டு 24 2 பெருக்குனா நமக்கு 48 வரும். அதோட 1 கூட்டினா 49 பை 6 மைனஸ் 9 இன்ட்டு 9 1 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 10 வரும். இன்ட்டு 2 9 பெருக்க நமக்கு என்ன வரும்? 18 வரும். அதோட 1 கூட்டினா 19 பை 6, சரியா? இதை நம்ம சுருக்கணும் இல்லையா? இப்போ அடிக்க முடியாதெல்லாம் அடிச்சு விட்டுக்கலாமா? இப்போ 6வது வாய்ப்பாடால் 24 அடிங்க. இது என்ன வரும்? 4 24 4 6 24 வரும், சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 4 25 நம்ம பெருக்கணும்னா 100 வரும். இந்த 100ஐயும் 49ஐயும் பெருக்கினா ஈஸி தானே? 49 கூட 2 சைவரை சேர்த்துக்கணும். அப்போ 49 2 சைவர் சேர்த்துக்கிறோம், சரியா? அப்போ இதோட கூடுதல் 4900 மைனஸ் அடுத்து இதை நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா 2 டேபிளில் பண்ணுவோம். 3 2 சார்
6 இது வந்து என்ன வரும் 5 வரும். இது பார்த்தீங்கன்னா 1 3 is 3 3 3 are 9. அப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 3 5 பெருக்குனா என்ன வரும் 15 வரும். 15 19 பெருக்குங்க. 15 19 பெருக்குனா நமக்கு என்ன வருது அப்படின்னா 285 வருது. 285 வருது. சரியா? இப்போ என்ன பண்ணணும் 4900 இந்த 285 நம்ம மைனஸ் பண்ணுவோம். 4900 285 மைனஸ் பண்ணுறோம். இங்கே இருந்து கடன் வாங்குறப்ப நமக்கு என்ன வரும் இது 8000 இது என்ன ஆகும் 10 ஆகும். இங்கேருந்து 1 போகிறப்ப இது 9000 இது 10 ஆகும். சரியா? 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 8 போச்சுன்னா 1, 8ல் 2 போச்சுன்னா நமக்கு இங்கே என்ன வரும் 6 வரும். இந்த 4 அப்படியே வரும். இது வந்து எல்லாம் செஞ்சுட்டு இந்த இடத்துல தப்பு விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கவனம் நம்ம செஞ்சது கரெக்டானு திரும்ப ஒரு செக் பண்ணிக்கணும். சரியா? அப்போ என்ன வருது 4615 4615 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்து என்ன எழுதணும்னா கடைசியில் எடுத்து எழுதிருங்க. ரேகாவிடம் உள்ள வண்ண காகிதங்களை கொண்டு 4615 இது வந்து என்ன வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும். எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்களே அந்த இடத்துல 4615 அப்படின்னு எழுதிருங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமார் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.